ஏனென்றால் அவரை நாம் விமர்சிப்பதற்கு எந்த கதையும் இல்லை. அவருக்கு மொழித்திறமை என்றது இருக்கு. கண்டிப்பாக அந்த மொழித்திறமைக்கு நாங்கள் வாழ்த்துறோம். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அழகாக நிதானமாக பின்பற்றினார். யாழ் மக்கள் அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க, செய்யத்தான் கதைக்க இல்லை, செய்வோம். கண்டிப்பாக அவருக்கு மக்கள் மத்தியில் பேரி எதிர்கொண்டு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதால் தான் இந்த பொறுமையாக இருந்து நிதானமாக கதைத்தார். அவருக்கு எதிராக இன்றைக்கு நான் நினைத்திருந்தேன் இது பேரிய குழப்பமாக முடியும் என்று நான் நினைத்து கொண்டு வந்திருந்தேன். மாத பட்ஜெட் இப்போ சமர்ப்பிச்சிட்டோம். ஆனால் தேர்தல் ஒன்று வந்திருக்கு. மருத்துவரை சொல்லியிருந்தார், ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவரை என்ன பயப்படுத்தி போட்டீங்கன்னு. அந்த இடம் ஒன்று நடந்திருந்தால் இன்று மக்கள் மருத்துவரை விமர்சித்திருப்பார்கள். எங்களுக்கு எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் செய்ய விருப்பம், யாரையும் விலத்தி விட்டு செல்ல விருப்பம் இல்லை. அவர்களையும் அது பழுதாக்கி முடிச்சுட்டாங்க. நான் டென்பியில் இங்கே இருந்து எங்கட கண்ட சுண்ணாம்பு கண்டு போகுது, இங்கே இருந்து யாழ்ப்பாணம் இங்கே இருந்து சரி எங்களை வளம் அண்டி கொண்டு போறாங்க. சரியோ சட்ட மூலத்தை ஓட்டையை வச்சுக்கொண்டு சரியோ எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு சரியோ இது வளம் வந்து உண்மையாவே அள்ளு கொண்டையாக குமிக்கூட மட்டும் நான் சொல்லி கொண்டிருக்கேன். நான் இந்த நடவடிக்கை எடுத்தேன். ஆனால் நீங்கள் இப்ப உங்களோட இதுல ஓவரோ போடையாத இன்றைக்கு நானும் பெரிய அங்க கருத்தக்கடை மீட்டிங்கள் நசுங்கி கொண்டு போது ஒற்ற பக்கம் அதாவது முக்கியமே மூடி கட்டி இருக்குது. அங்கே இருந்து கருங்கல் இருக்கு, இங்கே இருந்து சுண்ணாம்புகள் இருக்கு. இப்படி போன வளம் இருந்த போது நடவடிக்கை பிடிச்சி கோட்லோடு ஓவர்லோட் அன்று நீங்க நான் பிடிச்சு தந்தாங்க. ஓவர்லோட்ல ஓட்டு தரணும். நீங்க ஓட்டணும் இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கப்பட்டது சார் டிசிசி பிரதேசத்தில்? இன்றைக்கு நாங்கள் உண்மையாகவே டிசிசியை கூடினது காரணம் உண்மையாகவே அரசியல் நோக்கம் இல்லை. ஏனென்றா இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்கள் நிதிகளை வந்து மீள திரும்பி அனுப்பினது. மீள திரும்பி அனுப்புறது காரணம் என்னென்றா கடைசி நேரம் தான் ப்ராஜெக்ட் செய்கிறது. இந்த ப்ராஜெக்டில் நிதி ஒதுக்கினா கடைசி நேரம். நாங்கள் இந்த டிசிசி கூடினதுக்கு 30ஆம் தேதிக்குள்ள செய்து முடிக்கணும். ஏனென்றா பட்ஜெட் குறுகிய கால பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருந்தாங்க 3 மாத பட்ஜெட். இப்போ புதிய பட்ஜெட் 4 மாத பட்ஜெட்டுக்காக வந்திருக்கிறது. 4 மாத பட்ஜெட் இப்போ சமர்ப்பிச்சிட்டோம். ஆனால் தேர்தல் ஒன்று வந்திருக்குது. எங்களுக்கு மாதம் இந்த தேர்தல் 6ஆம் மாதம் பிட் போட்டிருந்தா கொஞ்சம் ரோட்டா போட்டோன்னா மக்களை முந்தைய அரசாங்கம் மாதிரி ஏமாத்திட்டு ஓட்டு எடுக்கலாம். ஆனால் எங்களோட அன்ற தோழர் ஜனாதிபதி அவர்கள் நாங்களும் கேட்டிருந்தாங்க 6ஆம் மாதம் தேர்தலை பிட் போட சொல்லி. அவர் ஒன்று சொல்லி இந்த தொப்பி அளவோட போகாதீங்க, உங்களோட வேலையை செய்யுங்க, இது கட்டமைப்பு பார்க்கும், இது உங்களோட பணம், எல்லா மக்களுடைய பணத்தை தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் தேர்தலை பிட் போடுறதுக்கு இந்த வகையிலே நான் இருக்க மாட்டேன். முந்தைய அரசாங்கம் தேர்தலை பிட் போட வரலாறு தானே. அப்போ தேர்தல் நடக்கும். எங்களுக்கு கூட இப்போ தேர்தல் டேட் அறிவிச்சா அப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும். இப்போ அறிவிச்ச வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து இன்றைக்கு போட்டிடுறோம். இன்றைக்கு அதன் நிமித்தமாக இந்த 30ஆம் தேதிக்கு இடையில அந்த வேலை திட்டங்களை முடிச்சு அதை அனுமதியை கொடுக்கணும். அந்த வேலை திட்டத்துக்கு டிஎஸ்எஃப் அந்த அனுமதியை பெறுறதுக்காக அதிசீக்கிரமாக எல்லாரும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 மீட்டிங் வைக்கிறோம். 2 மீட்டிங்கில் வைக்கிறதால மக்களோட கருத்துக்களை ஃபுல்லாக செவிமடிக்க முடியாது. இன்றைக்கு நம்ம மாட்டிங்க 1 மணிக்கு முடிய 1 மணி லேட் ஆகும். இன்னும் கதைக்கே இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக கதைக்கலாம். ஏன்னா 76 ஆண்டுகளாக பிரச்சனை உருவாக்கி இருக்காங்க. அப்போ இதை வந்து ஒரு 3 மணித்தியாலத்தை தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அது ஒரு குறைஞ்சது 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் கதைக்க வேண்டிய பிரச்சனை. இதை நான் குறுகிய காலத்தில் அந்த நிதிப்பாய்ச்சலை வேகமாக செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் அதிசீக்கிரமாக இந்த நடவடிக்கை எடுத்துனாங்க. தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுக்கு 30ஆம் தேதி முடிஞ்சு தேர்தல் 6ஆம் தேதி முடிஞ்சோன்னா பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஊழல்கள் எல்லாமே. அப்போ எங்களுக்கு உண்மையாகவே இந்த யாழ் மக்கள் அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க, செய்யத்தான் கதைக்க இல்லை, செய்வோம். கண்டிப்பாக அவங்க மக்களுக்கு கடுகளை வேணும் துரோகம் செய்ய போறதில்லை. ஏனென்றால் நாங்கள் எந்த விஷயத்தை நிதானமாக கையாளணும். நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடும் வந்து மற்றவனுக்கு அரசியல் செய்யறதுக்கு தான் கொடுக்கக்கூடாது. தென்பகுதியில் அவங்களை அழிஞ்சிட்டாங்க, அவங்களை அழிக்கணும். அப்போ நாங்கள் எங்கள் அன்ற தோழர் என்பது ஒரு நடவடிக்கை நிதானமாக எடுக்கிறார். ஏனென்றால் ஒரு சின்ன நடவடிக்கை பிழைச்சாலும் நாங்கள் வங்குரோத்தடைஞ்ச நாடாயிடுவோம். இன்றைக்கு இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கிறது குறுகிய காலத்தில் வங்குரோத்தடைஞ்ச நாட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த பட்ஜெட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏனென்றால் அது மக்கள் நேரம் சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மஸ்வச கொடுப்பை நம்ம அதிகரிச்சிருக்கிறோம். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு 6000 கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் குறுகிய கால பட்ஜெட்டில். ஆனால் இன்றைக்கு முந்தி 100 லட்சத்துக்கு மேலே அமைச்சர்மா இருந்தாங்க. இன்றைக்கு அமைச்சர்ண்டா 21 அமைச்சர் தான் இருக்கணும். 22 காலத்தில் கண்டிப்பாக நிதானமாக கையாண்டு இந்த மீட்டிங்களை சும்மா இருப்போம். அவர்களும் மாறுவார்கள் என்று நிற்கின்றோம். ஏனென்றால் மக்களிடம் எதிர்ப்பு வந்தால் அவர்களுக்கு மக்களிடம் எதிர்ப்பு வந்தால் மாறத்தான் வேணும். மக்கள் ஆதரவாக செய்யுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் செய்ய விருப்பம், யாரையும் விலத்தி விட்டு செல்ல விருப்பம் இல்லை. அவர்களையும் இணைத்துக் கொண்டு முன்னேற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தனியொருவரால் இந்த நாட்டை மாற்ற முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் சாவச்சேரி மக்கள் பெரும்பாலான. அவற்றை வாக்கு என்பது ஹாஸ்பிட்டலை மையப்படுத்தியதாகும். இன்று ஆஸ்பத்திரி என்றது மருத்துவம் என்பது எல்லாரும் பிரச்சனையாக உள்ளது. அதை நிவர்த்தி செய்வதற்கு எங்கள் அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கும். அவரையும் இணைத்துக் கொண்டு அவரிடம் இருக்கும் திறமைகளையும் கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் அவரை நாம் விமர்சிப்பதற்கு எந்த கதையும் இல்லை. அவருக்கு மொழித்திறமை என்றது இருக்கு.
கண்டிப்பாக அந்த மொழித்திறமைக்கு நாங்கள் வாழ்த்துறோம். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அழகாக நிதானமாக பின்பற்றினார். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவருக்கு மக்கள் மத்தியில் பாரி எதிர்கொண்டு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதால் தான் இந்த பொறுமையாக இருந்து நிதானமாக கதைத்தார். அவருக்கு எதிராக இன்றை நான் நினைத்திருந்தேன் இது பாரிய குழப்பமாக முடியும் என்று நான் நினைத்து கொண்டு வந்திருந்தேன். ஆஸ்பத்திரி டைரக்டரோட பெரிய அளவில் குழம்புவார் என்று மக்களும் அவ்வாறு தான் நினைத்தார்கள். ஆனால் இன்று அவர் நிதானமாக கதைத்ததன் வெளிப்பாடு தெரிகிறது. மக்கள் மத்தியிடம் இந்த எதிர்ப்பின் நிமித்தமாகத்தான் அவர் நிதானமாக செயல்படுகிறார். மக்கள் நாங்கள் பிளவிட்டாலும் எதிருங்கள், நாங்கள் மாறுவோம், பிழைவிடாதவன் இல்லை, நாங்கள் பிழைவிட்டால் கேள்வி கேட்கும் சமுதாயத்தை உருவாக்குவதாகத்தான் என்பிபி அரசாங்கம் இருக்கு. என்னால் மாற்ற முடியாது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எனக்கு சொந்தமானது இல்லை, மக்களுக்கு. அதனை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். நியாயமான ஜனநாயக வழியில் கேள்வி கேட்கறதுக்கான உரிமையை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். அதுக்காக இரண்டாவதாக கேள்வி கேட்பது மக்கள் எதிர்ப்பு வரும்போது அவர் மாறுவார் என்று திடமான நம்பிக்கை இருக்கு. இன்று இந்த டிசிசி மீட்டிங்கில் உங்களுக்கு உணர்ந்திருப்பீர்கள் எவ்வளவு நிதானமாக நடைபெற்றது என்று. ஏனென்றால் மக்கள் எதிர்ப்பால் அவர் இன்றைக்கு மாறி இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். எப்படி உடல்நிலை இருக்கு சார்? விபத்தின் பிறகு உண்மையாகவே உடல்நிலை என்பது அசாதாரண ஏற்பட்ட இது. அது எந்த சூழ்ச்சியும் இல்லை. எங்களிலும் பிழை இருக்கிறது, அவர்களிலும் பிழை இருக்கிறது. 2 பேரும் அவர் போறார் என்று நான் போய் கிணத்துக்கு அவ்வளோ அது எனது டிரைவர் அந்த அவசரமான நிமித்தமாக அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண முடியாத இடத்துல ஓவர்டேக் பண்ணியிருக்கார். அது பிழையை நாங்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்டா பிழை விட்டால் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அவர் கிணத்துக்கு விழுறார் என்றால் நானும் விழக்கூடாது. எல்லாரும் நடைபெறது ஒன்று. அவரும் சிக்னல் போடவில்லை. அதே நேரம் நாங்களும் அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணிடாது. அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணி 2 பேரும் பிழை விட்டு இருக்கிறோம். அதை எதிர்களை நிவர்த்தி செய்து கொண்டு இந்த ஆபரேஷன்ன்றது கடவுளால் இந்த உயிர் எனக்கு வழங்கப்பட்டதாக தான் நினைக்கிறேன். ஆனால் வாகனத்தை பார்க்கும்போது நான் உயிரோடும் இல்லை. இந்த மண்டையோடு கிழிந்து வெள்ளையோடு தெரிந்து கொண்டிருந்தது. ஆனால் நான் இன்று இந்த இடத்துக்கு நிலையில் இருப்பதற்கு எங்களது மருத்துவர்கள் காரணம். ஏனென்றால் இதில் களத்தில் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் செய்திருக்கு. வெட்டி 3 அரை மணித்தியாளர் செய்கிற ஆபரேஷன் 3 மணித்தியாளர் சென்றது. இப்போ விபத்துக்கள் தச்சு தவறி அந்த இடத்தில் நான் மருத்துவரை சொல்லியிருந்தார், ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவரை என்ன பயப்படுத்தி போட்டீங்கன்னு. அந்த இடம் ஒன்று நடந்திருந்தால் இன்று மக்கள் மருத்துவரை விமர்சித்திருப்பார்கள். ஏனென்றால் எனக்கு தெரியும் உடனடியாக மருத்துவர்கள் தான் ஏறி விடுவார்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதை செய்திருப்பார். ஏனென்றால் களத்தில் கத்தி வைக்கிறன்றது அவர்களுக்கு எவ்வளவு பயமான விஷயம். அது பார்லமெண்ட் உறுப்பினருக்கு கையெழுத்து வைக்கும் போது இன்னும் பெரிய பயப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அவர் நிதானமாக செய்து உயிரை காப்பாற்றி இருக்கிறார். அந்த மருத்துவருக்கும் உண்மையான எனது வேண்டுகோள், நல்ல பணிவான வேண்டுகோள். இந்த உயிரை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்கார். சேவை செய்வதற்கு என்ன காலம் இருக்கு என்று நினைக்கின்றேன். மற்ற சார் இந்திய கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு? என்னென்ன அபிவிருத்தி தொடர்பான அபிவிருத்தி தொடர்பான கண்டிப்பாக கூடுதலாக வீதி தொடர்பாகத்தான் இந்த அபிவிருத்தி தொடர்பாக கதைக்கப்பட்டது. அதே நேரம் இந்த வீதி தொடர்பாகவும் அதே நேரம் எங்களது ட்ரைனேஜ் தண்ணி தொடர்பாக கதைக்கப்பட்டது. அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கான ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கோம். ஏனென்றால் இதை மக்களை கூப்பிட்டு அந்த பிரதேசத்தில் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய வீதிகளை இதுக்கான ஒரு கமிட்டி ஒன்று அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். எதிர்காலத்தில் அது நடைபெறும். அதே நேரம் பொருளாதார மத்திய நிலையம் 20 கோடி செலவழித்திருக்கிறார். ஒரு கடைக்கு 1 கோடி, 20 கடை இருக்கு, 1 கோடி இன்றும் செயலிழந்திருக்கு. அதுக்காக இந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் காலத்தில் நாங்கள் இதையும் செய்ய முடியாது. தேர்தலுக்கு பிறகு அதுக்கு இந்த 18 வர்த்தகர்கள் குடுவற்றிருக்க அந்த கடை இதுவரைகாலம் இயக்காத காரணத்தால் அவர்களை கூப்பிட்டு இதை ஒரு மீடுருவாக்குவதற்கு அந்த இடத்தில் சந்தை உருவாக்க முடியுமா, அல்லது அவர்கள் ஒத்துழைக்கின்றார்களா, அல்லது மீள ஒரு கருவாட்டு ஃபேக்டரி ஏதோ போடுவதற்கான ஒரு ஒத்து சக்தியை நாங்கள் கொடுப்போம். அனைத்து பார்லமெண்ட் உறுப்பினர்களின் மற்ற பார்லமெண்ட் உறுப்பினரும் பார்லமெண்ட் கூறியிருந்தார் ஒரு தோல் ஃபேக்டரி போடுவார். நல்ல உண்மையாக நல்லது பிளான். ஏனென்றால் உண்மையாகவே இன்றைக்கு தோல் பற்றி இன்று அதிகமாக இருக்கிறது. அதிகளவான மாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் களவாடப்படுகிறது. தென்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுறது. சாவச்சேரியில் பெரிய ரோடியில் பிடிச்சி விட்டது அறிவித்தீங்களானே. ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் வடமாகாணத்தில் ஆட்டிறைச்சி என்பது ஃபேமஸானது. ஏனென்றால் பிரியாணி யாழ்ப்பாண ஆட்டிறைச்சி என்று. அப்ப நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஆட்டு உற்பத்தி பண்ணைகளை ஆரம்பித்து இந்த இடத்தில் கூட நிலம் கிடக்கிறது. அவ்வாறு உற்பத்தி செய்யணும். நாங்கள் வெளிநாட்டுக்கு கூட ஆட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யலாம். உண்மையாக ஆடு கியூபாவிலும் யாழ்ப்பாணத்திலும் தான் சிறந்த ஆடுகள் இருக்கு. ஏன் நாங்கள் கோழி இங்கேருந்து தென்பகுதியிலேருந்து எல்லாம் வருது கோழி இறைச்சி, நாங்கள் ஆட்டை ஏற்றுமதி செய்ய முடியாது. அதுக்கான வலையமைப்பை நாங்கள் எங்கள் அரசாங்கம் என்றது பெற்றுக் கொடுப்போம். ஏனென்றால் தெங்கு உற்பத்தி வலயமாக்கி இருக்கிறோம் இந்த இடத்தை. அந்த இடத்துல ஆடுகளுக்கான உற்பத்தி செய்யும் போது இந்த பொருளாதாரம் எங்கே இந்த பொருளாதார நுணுக்கங்கள் எங்கே இருக்கிறதோ மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் 5 வருட பார்லமெண்ட் உறுப்பினரில் பெற்றுக் கொடுப்பேன். நான் அதை பெற்றுக் கொடுக்காட்டால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அடுத்த 5 வருடம் என்று உருண்டு ஓடிவிடும்.
மக்கள் நியாயமாக செயல்படுகின்ற இதை விட ஆதரவு கிடைக்கும். நான் மக்களுக்கு துரோகம் செய்பவர்களா மக்கள் வாக்களிக்க மாட்டேன், நீங்களும் வாக்களிக்க மாட்டேன். அதை நிமித்தமாக மக்களுக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுத்துருவோம். கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நம்புகிறேன் இந்த பிரதேச சபை தேர்தலில் அதிகளவான பிரதேச 17 சபையை கைப்பற்றுவதற்கு பூரண ஆதரவை மக்கள் தந்தளிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது, திடமான நம்பிக்கை. ஏனென்றால் இன்று சொல்லுகிறார்கள், இந்த போதைப் பொருளை கூறுகிறார்கள், போலீசார் அதை செய்கிறார்கள். இப்போது எமது அரசு அங்கத்தவர்கள் இந்த பிரதேச சபையில் இருப்பார்களா என்றால் கேள்வி கேட்கும் அங்கத்தவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க தேவையில்லை. அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களா? கேள்விகள் மக்களை கேள்வி கேட்கும்போது அவர்களும் திருந்துவார்கள். அப்போது நம்பிக்கை இருக்கிறது இந்த பிரதேச சபை உறுப்பினர்களை உமது உறுப்பினர்களை இந்த சாவச்சேரி நகரசபை சாவச்சேரி பிரதேச சபை அனைத்தையும் எமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு மக்கள் சாவச்சேரி மக்கள் கனிவான வேண்டுகோளை தெரிவிக்கிறோம். அவர்கள் பெற்றுக் கொடுப்பார் என்ற திடமான நம்பிக்கை. ஏனென்றால் நாங்கள் கிராம மட்டத்துக்கு வேலை செய்கின்றோம், கிராம மட்டத்துக்கு இருக்கும் ஆதரவு இன்றும் இருக்கிறது. கண்டிப்பாக சாவச்சேரி நகர சபையை சாவச்சேரி பிரதேச சபையை கண்டிப்பாக கைப்பற்றியே தீர்வோம். தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். தேங்க்யூ சார். நன்றி.